Praise the Lord. Good morning, Jesus Army Fellowship. Today, Word of God, ஏசாயா 35 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் நம்ம இயேசுவை மாத்திரம் நம்பி இருப்போமானால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவராலே கூடும். ஒரு வார்த்தை கூட வேத வசனத்தில் இருக்குது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் கூட இருக்கும்போது எனக்கு வருகிறதான போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நம்முடைய கால்களை பலப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேலை காரியத்தில் பலனற்று போயிருக்கீங்களா, இல்லை படிப்பின் காரியத்தில் பலனற்று போயிருக்கீங்களா, வாழ்க்கையில் பலனற்று போயிருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பலத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை கொண்டு உங்களை